தற்போதைய அன்னை செய்தி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக இபிஎஸ் எழுப்பிய கேள்விக்கு சண்முகம் பதிலளி தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் என்னென்ன விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஏமாற்று வேலை. அரசு ஊழியர்களை திமுக அரசு இதன் மூலம் ஏமாற்றுகிறது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதுதான். ஆனால் புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு ஏமாற்று வேலையை திமுக அரசு செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். இப்படி இவர் வைத்திருந்த விமர்சனங்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவதாக கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டதாக கூறியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதலில் ஒழித்து கட்டியது யார்? உங்கள் அம்மா ஜெயலலிதா. 1/4/2003 இது நடந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிறகு நீங்கள் முதலமைச்சராக பதவியில் இருந்த போது ஏன் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றும் இபிஎஸ்ஐ நோக்கி சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கையிலாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று ஏன் கூறவில்லை என்றும், குறை சொல்ல மட்டும்தான் உங்களால் முடியுமே தவிர நிறைவேற்ற உங்களால் முடியாது என்றும் சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 10% ஊழியர் பங்களிப்பு என்பதை தவிர உங்களால் தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் வேறு எதை குறை கூற முடியும் என்றும், நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழித்து கட்டிய பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்துள்ள உங்களுக்கு அது குறித்து பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று இபிஎஸ்ஐ கடுமையாக சாடி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.